நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். மூலம் நட்சத்திரம் தோஷமும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும். இந்த பதிவு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் மூலம் நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. கேது பகவானுடைய 3வது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 9வது வீட்டில் முதல் நட்சத்திரமாக 1, 2, 3, 4 பாதம் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. மூல நட்சத்திரம் ராசச கணம் கொண்டது. கேது பகவானுடைய நட்சத்திரம் ராசச கணம் கொண்டது. பெண் நாய் இதனுடைய விலங்கனம். மூல நட்சத்திரம் அப்படின்னால தோஷம் வாய்ந்தது தான். கேதுவுக்கு 3 நட்சத்திரங்கள், அசுவினி முதல் ஆயில்யம் வரை ஒரு பகுதியாகவும், மகம் முதல் கேட்டை வரை ஒரு பகுதியாகவும், மூலம் முதல் ரேவதி வரை ஒரு பகுதியாகவும். இது பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 9வது வீட்டிலிருந்து 12ஆம் இடம் வரை கடைசி 9 நட்சத்திரங்களை இணைக்கக்கூடியது மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திர வம்சாவளி, பங்காளிகள், தாத்தாவளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மூலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாலே அப்பாவோ தாத்தாவோ தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்தவராக இருப்பார். மூலத்துக்கு பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்தவர்களுடைய வம்சத்தில் தான், குடும்பத்தில் தான் கேதுவுடைய நட்சத்திரங்கள் பிறக்கும். மூலம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டாலே அவங்களுடைய குடும்பத்தில் போக்குவரத்து தொழில், வண்டி வாகனம், டிராவல்ஸ், வண்டி வாகன ஓட்டுநர்களாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தர்னாச்சும் இருப்பாங்க. நீங்கள் கூட வண்டி வாகனங்கள் ஓட்டலாம். மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் தந்தைக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தால் அப்பாவுக்கு இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர மகாதிசை பாதி 10 வருஷம் போக வரை அப்பாவுக்கு அதிகமான கஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்பாவுக்கு தொந்தரவு. அப்பாவும் அம்மாவும் சண்டை கட்டிக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காங்க, பிடிச்சிக்காங்க. மாமன் மச்சனர்களுக்குள் அடித்தடி சண்டைலாம் வரும். மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் அப்பாவுக்கு பிரச்சனை அதிகம். மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பெண் குழந்தை பிறந்தால், விவசாயிகளாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கால்நடைகள் வளர்ப்பாங்க. மாட்டுக்கும் ஆட்டுக்கும் தொந்தரவுகள், வியாதிகள், இழப்புகள், இறப்புகள் கூட ஏற்படும். மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பெண் குழந்தை பிறந்தால் விவசாயிகளாக இருந்தால் ஆடு மாடுக்கு கேடு. வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பழுதாகி வண்டி வாகனத்தை விற்றுடுவாங்க. மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் தாயாருக்கு கேடு. தாயாருக்கு அதிக பிரச்சனையை கொடுக்கும். மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் அம்மாவுக்கு சுக்கிர மகாதிசை பாதி ஆண்டு போக வரை அம்மாவுக்கு பிரச்சனை தான். மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அடுத்த சகோதரி, அடுத்த கரு உருவாச்சுன்னா அது தாயாருக்கு பிரச்சனை. அடுத்த கரு கலையும் அல்லது குழந்தை பிறந்து இறக்கும். மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பெண் குழந்தை பிறந்தால் இந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை கரு உருவாச்சுன்னா அம்மாவுக்கு கரு கலையும் அல்லது குழந்தை பிறந்து இறக்கும். மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் அப்பாவோடு பிறந்த சகோதரர்களுக்கு, ஜாதகனுக்கு முதல் பிறந்த சகோதரருக்கு அல்லது சாதகனுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய சகோதரனுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர தோஷம் உண்டு. மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில்
பெண் குழந்தைகள் பிறந்தால் பெண் சகோதரிகளுக்கு தோஷம். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் தாத்தாவுக்கு பாதிப்பு. தாத்தா இருக்கிறாரு அப்படின்னா தாத்தா அதுக்கு முன்னாடி நல்லா சௌகரியமாக இருந்திருப்பார். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் தாத்தாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். தாத்தாவுடைய செல்வாக்கு குறையும். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பெண் குழந்தை பிறந்தால் பாட்டிக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். பாட்டிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும் முழுமையாக தோஷம் கொண்டது தான். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வயதில் வரன் பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய இடத்தில் மச்சனங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்துகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மச்சன்கள் வழியில் இவங்களால அவங்களுக்கு பிரச்சனை தான். மச்சன்கள் குடும்பம் கல்யாணம் ஆகாமல் வாரிசு இல்லாமல் அவங்களுடைய சொத்து பத்து பெரும்பாலும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வம்சாவளியில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க, நிறையாம் பூந்துருச்சு, அந்த குடும்பத்தில் நிறையாம் பூந்துருச்சு அப்படிம்பாங்க. ஒரு குடும்பம் நல்லா செல்வாக்கா சந்தோஷமாக பணங்காசு வசதி வாய்ப்பு இல்லைனாலும் குடும்பம் ஒற்றுமையாக இருப்பாங்க. நல்லா நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க அவங்க குடும்பத்தில் என்ன பூந்துச்சுன்னே தெரியாது. எல்லாம் அடித்தடிப்பட்டு சண்டை பட்டுக்கிட்டு வம்ச வாரிசே இல்லாமல் போயிடும். அது மாதிரி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வம்சாவளியில் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைலாம் வரும். இந்த கட்டி கொப்பளம் அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி மூலம் நட்சத்திர வம்சாவளியில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கட்டி கொப்பளம் அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி இவங்களுடைய வம்சாவளியில் நோய் நொடிலாம் வருகிறது. ஏன்னா மறைமுகமான தன்மையில் மூலம் இயங்கி கொண்டிருக்கிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆவதாக வரக்கூடியது செவ்வாய் மகாதிசை. செவ்வாய் மகாதிசை 5ஆவதாக உங்களுக்கு வரும்போது மச்சனன்களுக்கு நீங்கள் வரன் எடுத்த அந்த குடும்பத்தில் மச்சனன்களுக்கு தோஷம் கண்டத்தை ஏற்படுத்தும். மூலம் அப்படின்னாலே செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் கொண்டது. செவ்வாயுடைய கர்ம சாபம் கொண்டதால் உடன் பிறந்தவர்களிடம் பங்காளிகளிடம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமையாக இருக்காது. தன்மையாக இறங்கிலாம் போக மாட்டீங்க. நீங்கள் மேலே ஏறி தான் போவீங்க. உங்கள் பேச்சுவார்த்தையாலேயே உடன் பிறந்தவர்களும் சரி பங்காளிகளும் சரி மாமன் மச்சனர்களும் சரி உறவு முறைகளை உங்களை விட்டு பிரிந்து போயிடும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உதவி செய்வீங்க, மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த வேலை செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் நீங்கள் தான் முதலாளியாக இருப்பீங்க. உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. மூல நட்சத்திரத்தினுடைய தோஷம் உங்களை சுற்றி இருப்பவர்களை பாதிக்கக்கூடும். யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை, வண்டி வாகன இயந்திர தொழில், மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீக தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வம்சாவளியில் இருப்பாங்க. கோவிலுக்கு தர்மகர்த்தா, ஊர் தலைவர், கோவிலுக்கு பூசாரியாக, கோவில் காரியங்களில் முன்னின்று தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர்களாக மூலம் நட்சத்திர வம்சாவளியினர் இருப்பாங்க. மூல நட்சத்திரம் பெருமைக்குரிய ஒரு நட்சத்திரம்னா, உதவி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா, கேதுவுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும்போது கூட இருப்பவர்கள் சொந்த பந்த உறவுகளை கெடுக்கக்கூடிய கெடுதல் செய்யக்கூடிய மறைமுகமாக வீட்டில் நிறையாம் போன மாதிரி கேது இருக்கும் இடம், கேது வாக்கப்பட்ட இடம் நிறையாம் போன மாதிரி சிறுக சிறுக அவங்களுடைய வசதி வாய்ப்பு சந்தோஷங்களை அழித்து தின்று விடும். ஏன்னா பாம்பு அப்படின்னாலே முழுகிடும், வெளியே தெரியாது. உங்களுடைய குடும்பத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பதிவில் சொல்லப்பட்ட பலன்
உங்களுக்கு எந்த அளவு பொருந்தி இருக்கிறது என்பது இந்த பதிவில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.